இன்று நேற்றல்ல 1948 ஆண்டு எங்களுடைய வெள்ளைக்காரருடைய ராஜ்யம் இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து விட்டு தான் போயிருப்பார். அவர்களுக்கு தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது, ஏனென்றால் இவர்கள் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்றுதான் என்னுடைய ஆசை. அதன் பிறகுதான் பார்த்தேன் டிசிசி மீட்டிங். உங்களுடைய GA பிரதீபன் நேற்றைய தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உடைத்திருக்கிறார். பரவாயில்லை, எங்களுக்கு வாகனம் வேண்டாம். ஆனால் GA பிரதீபன் சொல்லுகிறார், மொத்தம் 56 மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் 35 மில்லியனை எடுக்க போகிறார்கள். இப்போது வடக்கு கிழக்கிலே நாங்கள் என்ன தேங்காய்களை ஆவதா? சரி, அதுதான் சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள், எத்தனையோ தென்னை மரம் 250 ரூபாய் ஒரு தேங்காய் போகிறது. ஆனால் அதை நடவடிக்கை உங்களுடைய விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை. சரி, அது பரவாயில்லை. என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம். ஒரு வைத்தியன் ஒரு கார் ஒன்றை வேண்டுவதாக இருந்தால் 50,000 ரூபாய் படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு 40 ஆண்டுகள் சேமிக்க வேண்டி இருக்கும் இந்த நாட்டிலே. அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சரிடம் கேட்டேன், முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி. ஏன் எங்களுடன் கதைப்பதால் என்ன பயம்? நான் எழுப்பினால் மைக்கை ஓஃப் பண்ணுகிறார்கள். எதற்காக பயப்படுகிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் சொன்ன விடயங்கள், இந்த பிச்சைகளை எல்லாத்தையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு என்னால் இயலும்.